கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை சேவியர் சர்ச் மூலமாக ஒரு தேவ செய்தியை கொடுப்பது எங்களுடைய ஸ்லாக்கியம். இந்த கொரோனா காலத்திலும் கிறிஸ்துவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய இரக்கம் நம்ம எல்லாருக்கும் எந்த சமயத்திலையும் மிக அத்தியாவசியமான ஒன்றாய் இந்த காலத்தில் நமக்கு காணப்படுகிறது. ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்திலே மனசு தோய்ந்து துக்கத்திலும் வேதனையிலும் பற்றாக்குறையிலும் குறைச்சல் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை மாத்திரமே நாம் நம்பி வாழ்வது, அவரால் நம் இரக்கம் பெறுவது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நினைத்து கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு ஆச்சரியமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்து உயிர் மீட்டு அற்புதமாய் நம்மை பஞ்ச பட்டினி எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இது எல்லாவற்றுக்கும் காரணம் அவருடைய கிருபை மாத்திரமே. இந்த நாளின் வேத வசனத்தினுடைய தலைப்பு கிருபை. Grace of God is all about dwelling in blessings till we enter into everlasting and everlasting. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை மனதில் வைக்க வேண்டும். நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடிலே வருகிற ஒவ்வொரு முன்னேற்றங்களிலும் என்னுடைய முயற்சியினால தான் தேவன் இவைகளை செய்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் தேவனுடைய இரக்கம் என்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த இரக்கம் பெறத்தக்கவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். இரக்கத்தை பெறுகிறவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். பாரம்பரியமும் பழக்கத்தையும் பேசி பிரயோஜனமில்லை. தேவனுடைய இரக்கத்தையே பிராமுக்கியம் என்று நான் உங்களை வலியுறுத்தி உற்சாகப்படுத்துகிறேன். சில உற்சாகமான தைரியப்படுத்துகிற வசனங்களையும் நாம் படிக்கத்தக்கதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடைய கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஸோ கிருபை நம்மை ரட்சிப்புக்கே ஒரு ஆதாரமாய் மாறிவிடுகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு பேர் எத்தனையோ சத்தியங்களையும் நியாயங்களையும் நீதியிலும் கலைப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிய முடியாமல் அநேகர் மரித்து போய்விடுகிறார்கள். வாழ்க்கையில் இரக்கத்தை பெறுகிற வேண்டுமானால் முதலாவது ரட்சிப்பின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மனுஷனை நல்ல கரெக்டான ரூட்ல கைட் பண்ணும். சரியான ரூட்ல வந்த பிறகு தான் நீங்க முயற்சி செய்ய முடியும், அது பலனாக மாறும். நாம் சரியான ரூட்ல உட்காரலன்னா நம்மெல்லாம் முன்னேறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் என்ன? ரோமர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மோசையை பற்றி சொல்லப்படுகிறது. இங்கே அவர் மோசையை நோக்கி புதிய ஏற்பாடுல சொல்றாங்க மோசையை குறித்து, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார் என்று சொல்லி நம்முடைய முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரக்கம் பெறத்தக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிட வேண்டும். இரக்கம் பெறுகிறவர்களாக நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிட வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவர் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர்கள் மேல் அப்படி இருப்பேன். அதான முக்கியம். கர்த்தருடைய இரக்கத்தை நாடுகிறவர்கள் மாத்திரமல்ல,
கர்த்தர் நம்மேல் இரக்கத்தை பொழிவுகளாக மாறிவிடும்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 4:31 Deuteronomy chapter 4:31 உபாகமம் 4:31 வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனானபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். புரியுதுங்களா? எப்போ ஆண்டவராகிய கர்த்தர் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ, ஒரு செயல்பாடில் இருக்கிறோமோ, தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கமுள்ளவராகவே இருப்பார், இரக்கமுள்ளவர்களாகவே இருப்பார். அது மட்டுமல்ல, அதனுடைய விளைவு என்ன? வாட் இஸ் தட் எண்ட் ப்ராடக்ட்? கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். அவர் நமக்காய் கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார். எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் பாருங்க, எவ்வளவு ஒரு தெளிவான வசனங்க பாருங்க. நிச்சயமாகவே எவ்வளவு ஒரு பாதுகாவலான ஆறுதலான வசனங்கள். நம்ம இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு தைரியப்படக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். பாத்தீங்களா? லூக்கா 1:77-79 ஒரு அற்புதமான நல்ல சாட்சி உள்ள ஒரு உள்ளத்தின் சந்தோஷமான ஆதாரமான ஒரு எழுப்புதலின் ஸ்தோத்திர பலிகளை இந்த இடத்துல பார்க்கிறோம். எப்படின்னா, சகரியா சொல்றாரு, நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தவும், அவருக்கு முன்னாக நடந்து போய் வாய் அந்தகாரத்தில் இருந்து மரண நிலையில் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சத்தை தரவும் கர்த்தர் இந்த சகரியாவுக்கு ஒரு குழந்தை தர போறாரா. அவர் பேர் யோவான் சொல்லிட்டு பேரிடுன்னு சொல்லிட்டார். அது யோவான். ஏன் யோவான்? யோவான் சொன்னா Jehovah has been gracious and has shown favor. So யோவான் என்று பெயரிடு. ஏன்? ஆண்டவர் யெகோவா அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். அவர் சாதகமாக இருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுதே நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் மத்தியிலும் அவர் ஈடுபாடு உள்ளவராய் பலருக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எப்படி? நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே. ஆமென். அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துறதுக்காக ஏற்பாடு படுத்திருக்கிறார். நம்பர் 2, அவருக்கு முன்பாக நடந்து போனோம். அந்த காலத்தில் மரண இருளில் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரணும். நம்முடைய லைஃப் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டல் கிளியர் லைஃபாக இருக்க வேண்டும். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவோம். இப்படிப்பட்ட அது வினோதமான வழியிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி போறார். சில நேரத்தில் மன்னிக்கிறோம், ஆண்டவரே இது துக்கமான பாதை, வேதனையான பாதை. கர்த்தர் நடத்துகிற வழி எல்லாம், அவருடைய சித்தத்தின்படி நம்மை கொண்டு வருகிற வழி எல்லாமே அற்புதமான வழி. அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். அது வெளிச்சத்தை தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரகத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. வினோதமான தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆசீர்வாதம் இன்று நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சந்தித்திருக்கிறது. அப்படினாலே நீ யோவானா இருக்கிறாயா அல்லது நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதமாய் சாட்சியின் வாழ்க்கையில் நடத்துவார். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள சாட்சியாக உன்னை வைப்பார், உன்னை நன்மையாக வைப்பார், உன்னை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியான ஜீவத்தை கொடுக்க தக்கவர்களாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். அதுதான் உன்னை தெரிந்து கொண்டவருடைய நோக்கம். மரியாள் இயேசு கிறிஸ்துவை தேவதூதன் சந்தித்த பொழுது லூக்கா 1:50 அவங்க சொல்றாங்க, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறை இருக்கும். உனக்கு மட்டுமல்ல, நீ இரக்கம் பெற்றாய், உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அது தலைமுறை தோறும் இரக்கத்தை கொடுக்கிறதாக இருக்கும். What a blessing! எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை பாருங்க. நம்மால் நாம் கொடுக்க முடியாத ஒரு இரக்கம், தேவனுடைய இரக்கம், இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிமாறி விடுகிறோமே, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம்னு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல லூக்கா 1:50 வசனத்திலிருந்து 54 வசனம் வரைக்கும் எலிசபெத் அம்மா
ஜக்கரியாவுடைய வைஃப் மரியாளை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒரு கர்த்தருடைய அருமையான ஒரு சகோதரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சகோதரி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவையே ஒரு பிறப்பிக்கிறவர்களாக ஒரு உருவெடுக்கிறவர்களாக மாற்றிவிட்டாரே. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதயம் சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். பாருங்க, இன்னைக்கு நமக்கு பைபிள் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, புத்தி படிப்பு எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த காலத்துல அவங்களுக்கு அப்படிப்பட்ட வசதி இல்லாமல் போனாலும் எவ்வளவு தெளிவான ஆவிக்குரிய பிள்ளைகளாக அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை போற்றுகிறார்கள். பாத்தீங்களா, எப்படி ஆண்டவரை போற்ற முடியுதுன்றதுக்கு இது நல்ல ஒரு ஆதாரம். Even the people who are not educated, they will come in a way of spiritual way of prayer and talking and the motivation. எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டா பலருக்கும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதம் சாட்சியாக இருக்க தேவன் செய்வார். காரணம் அவருடைய இரக்கம். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்கள் அவர் சொன்னபடியே ஆபிரகாம் அவர் சந்ததிக்கு என்றென்றைக்கு இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். அவங்கெல்லாம் எவ்வளவு ஒரு கடைசி காலத்தினுடைய சரித்திரங்களை படிச்சிருக்கிறாங்க. கவனிச்சு பாத்தீங்களா? சில நேரம் கசதியா இருக்கிறோம், சில நேரத்தில் இதை பத்தி எல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஈவன் சபைகளை போதிக்கப்பட்டாலும் இதனுடைய முக்கியத்துவங்களை சில பேர் தலையில எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இன்று பாருங்க, ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது ஒரு அம்மா எவ்வளவு அழகான ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்தும் எவ்வளவு அழகான ஆசீர்வாதங்கள் குறித்து இவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. That means they got to know. அவங்க அதை படிச்சாங்க, படிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை எடுத்தாங்க, தெரிஞ்சுக்கினாங்க. தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு கர்த்தரை போற்றி பாடுறதுனால இன்னைக்கு பின்வரும் சந்ததிகள் இப்படியெல்லாம் எலிசபெத்து போற்றினாங்களா, மரியாதை குறிச்சு, மரியாதையில் பிறக்க போகிற குழந்தையை குறிச்சு, இயேசுவானவரை குறித்து, தேவனாகிய கர்த்தரை குறித்து இவ்வளவு குறித்துக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுச்சா? அப்போ கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தது எவ்வளவு தூரத்துக்கு நிறைவேற்றார் என்று தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதம் என்றதை எப்படி ப்ரூவ் பண்றாங்க பாத்தீங்களா? பவுல் அப்போஸ்தலன் தீத்துவை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்றாரு, டைட்டஸ் 3:5, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். கவனிச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் நல்ல முக்கியமான விஷயம் இதெல்லாம். நாம் செய்த நீதியின் கிரியத்தின் நிமித்தம் அவர் நம்ம ரட்சிக்கிறதோ இல்லை செயல்படுறதோ இல்லை. தமது இரக்கத்தின்படியே, அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குகிறதினாலும் நம்மை ரட்சித்தார். சோ கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவருடைய இரக்கத்தினால மறுபடியும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குகிறதினாலே நம்மை ரட்சிக்கிறார். What a great grace it is. எவ்வளவு ஒரு இரக்கம், எவ்வளவு ஒரு தயவு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு பாத்தீங்களா? பேதுரு சொல்றாரு, பீட்டர் சொல்றாரு, 1 Peter 1 chapter 4th verse, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக அவர் நமக்கு கொடுக்கிற உயிர்த்தெழுதல், அவர் கொடுக்கிற சுறுசுறுப்பு, அவர் கொடுக்கிற ஆவிக்கிற எழுப்புதல் எப்படிப்பட்டது? அழியாது. நேற்று இருந்து இன்னைக்கு இல்லாத போறது, நேற்று சந்தோஷமா இருந்த இன்னைக்கு துக்கமா வந்துட்டேன், அது பூர்ணமா ரட்சிக்கப்படாத விட பிரிச்சு. ஆனால் நிரந்தரமாய் கர்த்தருக்குள் பலப்பட்டவர்கள் எப்படி பேசினா எப்படி இருப்பாங்க? அழியாததும் மாசற்றதும், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது, கெட்டு போகாது, அது வாடாது. அதே சுறுசுறுப்பு, அதே ஒரு எழுப்புதல், அதே ஒரு எழுப்புதலுடைய ஆசீர்வாதம் சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஏன் நான் உங்களுக்கு மேக்சிமம் வசனத்தை வாசித்து காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற, புரியுதுங்களா? என்னுடைய வாயிலிருந்து ஜாஸ்தி எக்ஸ்பிளேஷன் வந்துடக்கூடாது, என்னுடைய வாயிலிருந்து என்னுடைய பேச்சுக்கள் ஜாஸ்தி வரக்கூடாது. அதான் உத்தேசம். எப்பவுமே ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வசனத்துல தான் டிபெண்டா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை தான் உங்களுக்கு ஆதாரமாக கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த முடியும்.
அது மட்டும் தான் நியாயத்துல போகும், அதுதான் நிரந்தரமா இருக்கும், அது வாடாது. அது எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியினால ஊக்கப்பட்டதாக இருக்கும். அதனால தான் நீங்க சில நேரத்துல போர் ஆயிட்ட மாதிரி தெரியும், என்னடா இவ்வளவு வசனத்தை கொடுக்குறாங்க, இவ்வளவு பேசுறாங்க. சில பேர் அப்படியே எல்லாத்தையும் மனப்பாடத்திலே வச்சுக்கிட்டு அந்த ஞாபகப்படுத்தி கொட்டேஷன்ல அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் என்னன்றேன், எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வசனங்களை வாசித்து புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்க மனசுல தைரியம் வரும், எழுப்புதல் வரும், கேரண்டி இருக்கும். ஒரு ஒரு நிச்சயம் உள்ளவர்களாக நம்ம நம்பத்தக்கவா மாறிடும். சோ தாவீது சொல்றாரு சங்கீதம் 78:38, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசு, அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார், அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம், நல்லா கவனிச்சு பாத்தீங்களா, அநேக தரம், எத்தனை வாட்டி உங்க கோபப்படுத்துறாங்களோ, எத்தனை நாட்டில் முரட்டாட்டமா இருக்கிறாங்களோ அத்தனை தரமும் கர்த்தர் தமது கோபத்தை விலக்கி விட்டார். பாத்தீங்களா? அப்போ நம்மெல்லாம் எத்தனை முறை கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுறோம், எத்தனைக்கு விரோதமா பாவத்தில் ஈடுபடுறோம், எத்தனை விதமா அசுத்தத்தில் இருக்கிறோம், எத்தனை விதமா கர்த்தருக்கு விரோதமான செயலில் ஈடுபடுறோம். இருந்தாலும் அத்தனை முறையும் கர்த்தர் நமக்கு மன்னித்து நம்ம எவ்வளவு ஆச்சரியமா நடத்திட்டு போறாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் பரவாயில்ல, அது சின்ன பாவம் தான், அதனால தான் கர்த்தர் நம்மளை விட்டாரு, கர்த்தர் இறக்கமா இருந்துட்டாரு, பிகாஸ் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நம்மளாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறோம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் நமக்கு அப்படி செய்கிறார். Deuteronomy 7:7-8 தர்மோபதேச காண்டா 7:7-8 இந்த வசனத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 7:7 சகல ஜனங்களிலும் நீங்கள் தரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேர் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. சுவாசியே, you should not take advantage. ரொம்ப பெரிய ஜனம், ரொம்ப பெரிய ஆட்கள், நீங்க ரொம்ப பெரிய படிப்பு படிச்சுக்கிறீங்க, ரொம்ப முன்னேற்றத்தில் வந்துட்டீங்க, ரொம்ப நல்ல குடும்பம். அப்படி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், சகல ஜனங்களிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் நீங்கள் ரொம்ப பெரிய கூட்டம் ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேர் அனுபவித்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி கான்செப்ட்ல தெரிஞ்சுக்கல. எப்படி தெரிஞ்சுக்கினாரு? நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் என்ற கான்செப்ட்ல தான் கர்த்தர் வரார். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எகிப்தின் அதன் ராஜாவான பார்வோனின் கைக்கும் உங்களை மீட்டு கொண்டார். சோ நம்ம மேன்மையானவங்க, ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் ரொம்ப கரெக்ட், அதனால தான் கர்த்தர் உழுதுத்து காப்பாத்திட்டார். இந்த ஒரு மேன்மை நமக்கு தேவை. கிருபையினாலும் அவர் இரக்கத்தினாலும் நம்மை மீட்டெடுத்து நம்மளாம் பெரிய ஜனங்க, எல்லா பாசிட்டிவான ஆட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கல. எந்த சூழ்நிலையும் நம்மெல்லாம் தோல்வி உள்ளவர்களாக நினைச்சுதான், நம்மெல்லாம் ஒரு சிறிய ஜனமாகத்தான் நினைச்சு கர்த்தர் எந்த விதத்திலும் பாதிப்போடாமல் நம்ம ரட்சித்து இவ்வளவு தூரத்துக்கு அனுப்பிட்டார், நம்ம நடத்திட்டார், மீட்டு கொண்டார். பார்வோன் ராஜாவிடத்தை மீட்டு கொண்டார். சாசின் பிடியிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். நெஹெமியா இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நெஹெமியா 9:31 ஆகிலும் உடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். தெரியுதுங்களா? ஜெபம் எப்படி ஜெபிக்கணும், நீங்க துதிக்கும் பொழுது எப்படி துதிக்கணும், நேர்முகமா பேசணும். நீர் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன், நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். எவ்வளவு டைரக்டா பேசுறாங்க பாத்தீங்களா? அந்த காலத்துல எப்படி பேச ஒரு அடிமை பேச முடியுது பாருங்களேன். இன்னைக்கு நம்ம ஃபுல் விடுதலையோடு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம், குடும்பமா இருக்கிறோம், வசதியோடு இருக்கிறோம், நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு அனுகூலமான இருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு டைம் எடுத்து உட்காந்து ஜெபம் பண்றதில்ல, டைம் எடுத்து ஒரு தனி பிரேயர் பண்றதில்ல, டைம் எடுத்து குடும்பத்தோடு ஜெபம் பண்றதில்ல. பல நேரத்தில் நம்மலாம் நிராகரிக்கிறோம், நெக்லெக்ட் பண்றோம். இன்னைக்கு அந்த காலத்துல எப்படி ஆசீர்வாதம் பெற்றாங்கன்னு பாருங்க. யாக்கோபு ஒரு முறை சொல்றாரு, யோபு பத்தி பேசுறாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டு ஆட்களை நம்ம புதிய ஏற்பாட்டு ஆட்கள் எவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா,
ಜೇಮ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 5:11 ಯಾಕೋಬನು 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்தியா, இந்த யாக்கோபு எவ்வளவு அழகா பழைய பாட்டு விசுவாசிய குறித்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறாரு. அது எவ்வளவு கருத்தா கொடுக்கிறாரு பாருங்க. எப்படி யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கு, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அதனுடைய சாராம்சம் என்ன பேசுறாருன்னா, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே, அவர் இருக்கிறாரே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கொஞ்சம் அவருடைய இரக்கத்தின் மேல கவனம் வைங்க. இரக்கத்தின் மேல கொஞ்சம் கவனம் வைங்க. இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்றாரு, மத்தேயு 9:36 திரளான ஜனங்களை கண்டுபிடித்து அவர் மேய்ப்பு நிலாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிறைப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகினார். கர்த்தருடைய பிள்ளையே எவ்வளவு இரக்கம் இருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு தயவா இருந்தாருன்னு பாருங்க, எப்படி இருந்தாருன்னு பாருங்க. சில உதாரணங்களை பார்த்து கொஞ்சம் தைரியம் அடையலாமா? நம்மளும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் உற்சாகத்தோடு பாருங்க. லோத்து குறித்து பழைய பாட்டில் நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஆதியாகமம் 19:16 ஆதிகாண்டா 19:16 அதாவது லோத்து அழிக்க போகிற சோதோம் கொமோரா அழிக்க போற அந்த நாட்டை விட்டு நீ புறப்படு, அந்த இடத்தை விட்டு புறப்படு, அது அழிக்க வேண்டிய இடம், நீ அழிக்கப்படக்கூடாதவன், நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை, உன்னை நான் நேசிக்கிறேன், உன் மேல இறக்க வைக்கிறேன், அப்படினால நீ இப்போ இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லும் பொழுது ரொம்ப தயங்குறாங்க, ரொம்ப தயக்கம். ஏன் சிட்டி வாழ்க்கை ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சா? பெருந்திண்டி உனக்கு இஷ்டம் ஆயிடுச்சா? பலதரப்பட்ட சூழ்நிலை, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஏன் இந்த இடத்த விட்ட முடியல? அழிவுக்கு நேரா இருக்குதே, புரிஞ்சுக்கலையா? அழிவுக்கு நேரா இருக்குது, அது யோசிக்கலையா? நம்ம அது யோசிக்க கூடாதா? கர்த்தர் நம்ம மேல இறக்கமா இருக்கிறாரு, குடும்பத்தின் மேலும் நம்ம மேலும் பிள்ளைகள் மேல இறக்கமா இருக்கிறாரு, அதை புரிஞ்சுக்கலையா? ஏன் ஆண்டவர் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்க மாட்டேங்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே திடப்படுங்க ப்ளீஸ். அவர் என்ன பண்றாரு? கர்த்தர் மேல் வைத்த இறக்கத்தினாலே, மேல் வைத்த இறக்கத்தினாலே அந்த புருஷர்கள் கைகளை பிடிச்சிட்டு போறாங்க, அவன் மனைவி கையை பிடிச்சி போறாங்க, 2 குமார்த்திகள் கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். See what a incident it is. எவ்வளவு அருமையான ஒரு சூழ்நிலை என்று பாருங்க. அவங்க தயங்குறாங்க, அவங்களோட மனசளவுல ஒரு தைரியமாய் ரிட்டர்ன் போகணுன்ற தைரியம் இல்லை. ஆனால் தேவன் ஒருத்தர் தேவ தூதர்கள் அவனுடைய கரங்களை பிடிச்சி எடுத்துன்னு போறாங்க. இந்த கரங்களை பிடிச்சி நடத்துற தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய கரங்களை பிடிச்சி இட்டுன்னு போற கர்த்தர் என்பதை இன்றைக்கு இட்டுன்னு போயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அத்தனை சாவுகள், அத்தனை வேதனைகள், அத்தனை துக்கங்கள், எத்தனையோ கொடூரமான சூழ்நிலைகளை இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு 1:13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படித்தான் சவுல் இருந்தார். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தை அப்படி செய்தபடினாலே இரக்கத்தை பெற்றேன். கர்த்தர் சொல்றார், அறியாமையிலையும் ரட்சிப்பு இல்லாதவன், அதனால அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடத்திக்கினான் அப்படின்றதுனால கர்த்தர் இறக்கம் செஞ்சுட்டாருன்னு ஃபீல் பண்றாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த சான்சஸே கிடையாது. நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்பட்டுட்டா கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். நம்முடைய செயலை தேவனுடைய செயலாக இருக்க வேண்டும். ஆமென். பிலிப்பியன்ஸ் 2:27 பவுல் சொல்றார், நான் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருப்பது மெய்தான், ஆகிலும் தேவன் இறங்கினார். அவனுக்கு இறங்கினது மட்டுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இந்த வார்த்தை நீங்கள் எத்தனையோ முறை சொல்லிக்கிறீங்களே. துக்கத்தின் மேல் துக்கம், வேதனை மேல் வேதனை, அடி மேல் அடி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டுமானால் அந்த சூழ்நிலை நமக்கு உதவி செய்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், ஆண்டவருடைய சகோதரனுக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, எனக்கு துக்கத்தின் மேல் இன்னும் துக்கம் வராதபடிக்கு
ஆண்டவர் என்னை அற்புதமாய் எனக்கு இறங்கினார் சொல்றார். ஒரு எடுத்துக்காட்டில் வாசிக்கிறோம், யோசேப்பு குறித்து பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39:1 முதல் 4 வரைக்கும். யோசேப்பு எகிப்துக்கு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதான தலையாரியாகிய அதிகாரியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்தின் தேசத்தானுக்கு அவ்விடத்தில் கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கடத்தப்பட்டோம். நம்முடைய சூழ்நிலையிலிருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், இடம் மாற்றப்படுகிறோம். இனி நமக்கு ஒரு உரிமையும் நம்ம குடும்பத்திற்குமே இல்லாத நிலைமைக்கு வந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்பதான் உணர்வேன் நீங்க சொன்னா எப்படி? அந்த டைம் வர்றப்பதான் உணர்வேன் அப்படின்னு நீ சொன்னா எப்படி? தப்பு இல்லை. எந்த நேரமும் ஆண்டோட பிரசன்னத்தை உணருங்க. நீங்க தப்பி போற நேரத்திலேயே ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நீங்க உணர முடியும். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் காண்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விசுவாசிக்கிட்ட போயிட்டு சிஸ்டர் நான் எப்படி, பிரதர் நான் எப்படி, இதெல்லாம் சாட்சி. அவ்விசுவாசி சொல்ல வேண்டும். இடத்துல தேவ ஆவி வருது. இவனிடத்துல கர்த்தருடைய நல்ல ஒரு எண்ணம் இருக்குது, கர்த்தருடைய மகிமை இருக்குது. அதனால தான் அவங்க செய்கிற யோசனையும் பேசுற பேச்சும் எல்லாமே அற்புதம் என்று அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்நியன் ஃபீல் பண்ணுவான். அறியாதவ தேவனை அறியாதவங்க ஃபீல் பண்ணுவாங்க. யோசேப்பு இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். சரி, யாரதோ இருந்ததை இப்ப இவன் ஹேண்ட் ஓவர்ல விடுறாங்கன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ் ஒரு காரியம் மட்டுமல்ல, கர்த்தருடைய இரக்கம். இரக்கத்தை பெற வேண்டும். நாம் இரக்கத்தை பெற வேண்டும். அதான் உண்மை. நோவாவின் காலத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், எல்லாருமே வழி தப்பி போயிருந்தாங்க. எவ்ரிபடி உலகமே அசுத்தத்தில் இருந்துச்சு. ஆனா there is a person, there is a family. கர்த்தருக்கென்று இருக்கிறதுலே நியாயத்தோடு கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், கர்த்தருடைய தயவு இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி லெவலுக்கு ஒருத்தருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. கர்த்தர் இரக்கத்தை வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, see the magnitude of grace. ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஒரு மகிமை அவனுக்குள்ளாக இறங்குதுன்னா it is only by grace. கர்த்தருடைய இரக்கம் மட்டுமே அதை ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்த முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் வாசிக்கிறோம். ரூத் வாழ்க்கையில ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவள் போய் வயலில் அறுக்கிறதுக்கு பிறகு பொறுக்கினாள். அது வேஸ்ட் ஆகிறது எடுக்கிறாங்க. ஆனால் இந்த வசன இனத்தோடு தற்செயலாய் பை சான்ஸ் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய யோவாசுடையது என்று சொல்லப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவாசுடையதாக இருந்தது. யோவாசுடையதாக இருந்தது பை சான்ஸ்ன்றாங்க. நான் என்னன்றேன், கர்த்தருடைய இரக்கம். கர்த்தருடைய இரக்கம் அந்த காரியத்தை செய்தது. கர்த்தருடைய இரக்கம் அந்த காரியத்தை செய்தது என்று தான் நான் சொல்லுவேன். அதே ரூத் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு மோவாபின் ஸ்திரியான ரூத் அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரு மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூட இரு என்று சொன்னார் என்றார். That means ஒரு வசதி உள்ளவர் எதுவுமே இல்லாதவர்களை பார்த்து என்னுடைய அறுப்பு காலம் முடிகிற மட்டும் என்னுடைய ஆசீர்வாதத்தில் நீ என்னோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை பெறலாம் என்று சொன்னா அதுக்கு பேர் நாங்க இரக்கம். போவாஸ் இரக்கம் பண்ணார் நீங்க சொல்றீங்க. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் போவாஸ் மூலமாக ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இரக்கத்தை செய்கிறார். எத்தனை ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் நமக்கு செய்கிறார் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே யோசித்து பாருங்கள், எப்பொழுதுமே யோசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் இன்னொரு சாட்சியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி தைரியப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வரையிலும் ஒரு குருடனை குறித்ததான ஒரு சத்தியம். பின்பு கர்த்தர் அவர் எரிகோவுக்கு சமீபமாக வருகிற போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். எஸ்,
ஜனங்கள் நடக்கிறது சத்தத்தை அவன் கேட்கிறான். பார்க்க முடியலையே, சத்தத்தை கேட்கிறான். இது என்ன என்று விசாரித்தான். இது என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன சத்தத்தை தான் கேட்கிறான் அவன். யார் வர்றது யார் போறது அதை பத்தி பெருசா யோசிக்க முடியல, கண் தெரியல. என்ன திடீர்னு ஒரு பெரிய சத்தமா இருக்குது அப்படின்றத சத்தத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்றான். How we need to be sharp in any instance happens, interferes in our life. எப்படி சில சத்தமும் சில சூழ்நிலையும் நமக்கு மத்தியத்தில் வருகிறது என்பதை நுணுக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அறிவித்தார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து போகிறார். நசரேயன், what is that நசரேயன்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை நடத்துகிறவர், உன்னை சுகப்படுத்துகிறவர், போராட்டத்தில் விடுதலையாக்குகிறவர், சகலவற்றிலும் மேன்மையானவர், சகலவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர், சகலவற்றிலும் அற்புதமானவர், சகலவற்றிலும் திறமை வாய்ந்தவர். ஏசாயா 61 அதிகாரத்தில் அதெல்லாம் தெளிவா வாசிக்கும். நசரேயன் சொன்னா என்ன? He is dedicated to do something greater things in our lives. அவருடைய வாழ்க்கையில் ஒரு வினோதமான காரியங்களை செய்ய தக்க ஒரு ஆளாக இந்த இடத்துல வந்திருக்கிறவர் அவர். So that is what it is. Nazarene is dedicated to something wonderful things that we didn't expect. சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலை இல்லாவிட்டாலும் அவர்கள் மூலமாக பலத்த காரியங்கள் செய்யப்படும். That's why they are Nazarene, dedicated people. ஒதுக்கப்பட்டவர்கள், அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நசரேயனாக இயேசு போகிறார். So இயேசு போகிறார் சொன்னா it is not an easy matter. It is not, it may be easy for you. உங்களுக்கு அது சுலபம், உங்களுக்கு அது சகஜம். அறியாத குருடனுக்கு இது சகஜம் அல்ல. முடியாத குருடனுக்கு சகஜம் அல்ல. பார்க்காத குருடனுக்கு அது சகஜம் அல்ல. அவருடைய சீரியஸ்னஸ் அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், பார்க்காம போயிடுறோம். அவருடைய பிள்ளைகளே, எத்தனை முறை தெரிந்த விஷயத்தையும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றோம், பார்த்ததையும் பார்க்காத மாதிரி நம்ம இருந்துடுறோம். ஏன்னா அந்த கருத்தில் உதவியா இருக்கணுமே, செய்யணுமே அப்படின்ற பயம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுன்னு சொன்னா இட்ஸ் நாட் சோ சிம்பிள், இட்ஸ் நாட் சோ ஈஸி. இது வெறுமையான ஒரு சின்ன வார்த்தை. நசரேயனாகிய இயேசு, you need to give the very uttermost importance in that word. அப்பொழுது மட்டுமே அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே what is the value of இயேசு? நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று சொன்னா what is the total compact message of that particular word? தலையில ஸ்ட்ரைக் ஆகும். என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம், என்னுடைய எல்லா வேதனைக்கும் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறவர், என்னுடைய வாழ்க்கை மர்மமா இருக்கிறதே அதற்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர், உலகத்தில் ஆகாதது எல்லாவற்றையும் ஆக வைக்கிறார். See, simply just hearing something is not easy at all. When you need to have the blessings, when you need to get a breakthrough, you need to get into the subject. What is that subject? நசரேயனாகிய இயேசு. அவருடைய கண்டென்ட் என்ன, அவருடைய முக்கியத்துவம் என்ன, அவருடைய எபிலிட்டிஸ் என்ன, அவருடைய திறமைகள் என்ன, அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, அவர் எதெல்லாம் செய்ய முடியும். உலகத்தில் இருக்கிறவர்களும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் தான் இயேசு. அந்த ஒரு முக்கியத்துவத்தை அறியாமல் போனால் நீங்கள் எப்படி எழுப்புதலை பெறுவீர்கள்? சிலர் நடக்கிறாங்க, போர் அடிக்குதுங்க, ரொம்ப உற்சாகமே இல்லைங்க, டல்லாக்குது, ரொம்ப பேஜர் ஆயிட்டுக்குதுங்க. வாய் அந்த கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு உனக்கு முடியல. உங்களுடைய முக்கியத்துவம் நோயிலிருந்து சௌக்கியம் ஆகணும், நல்ல உணவு இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், சர்ச்சைக்கு போனா கூட பரவாயில்ல, ஆறாம இருக்கணும், நல்லா தூங்கணும், ஜாலியா இருக்குது. இது ரொம்ப சூப்பரா இருக்குது. இது கொரோனா வந்தது வந்துச்சு,
நல்லா சாப்பிட்டு அருமையா தூங்கி அப்படியே லேசி ஆக்கிறதுக்கு சூப்பர். சிலர் நினைக்கிறாங்க, உங்களும் சொல்லு, சிலர் நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்க. அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் அப்பொழுது அவன் இயேசுவே அவன் உடனே அவன் ஆக்ஷன் எடுக்கிறான். உடனே இஸ் ஆக்டிங். வாட் இஸ் ஆக்டிங்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். He is calling a person who is really the matter. இந்த நசரேயனாக இயேசு யாரோ, அவருடைய முக்கியத்துவம் என்னவோ, அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்னவோ, அவருடைய மேலான தன்மைகள் என்னவோ, அந்த ஒரு மகிமையிலே அவன் இன்வால்வ் ஆகி அந்த மகிமை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் now he is calling out the name. சுவாசி, ஆசீர்வாதம் தானா வந்து விழாது, இரக்கம் தானா வந்து கொட்டாது. இரக்கத்துக்கு பாத்திரமாக நாம் மாற வேண்டும். இரக்கத்துக்கு பாத்திரமாக நாம் மாற வேண்டும். இரக்கத்துக்கு உடையவராக நாம் மாற வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவர்களாக நாம் மாற வேண்டும். You cannot take it for granted. Sorry, you need to work for it. Now he is working with the verdict. வாயின் வார்த்தையினாலே அவன் செயலை ஆரம்பிக்கிறான். வாயின் வார்த்தையினாலே செயல் ஆரம்பிக்கிறான். விசுவாசியே, எப்பொழுது you need to act on the things that works through grace. So உடனடியாக ஜனங்கள் சொல்றாங்க, முன் நடப்பான். அவன் பேசாமல் இருக்க முடியும், அதட்டினாங்க. There is so many objections. When you pray, the lot of objection. நீ பரிசுத்தமா இருந்தா, the lot of objection. நீங்க நியாயமா இருந்தா உங்களை யாரும் ஏற்க மாட்டாங்க. நீங்க கர்த்தருக்குள் ஆசீர்வாதமா சாட்சியா இருந்தா உங்களை யாரும் சொல்லவே மாட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், யூ நீட் டு அட்மிட். எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சொந்தம் ஏற்றுக்காது, உங்களோட குடும்பம் ஏற்றுக்காது, யாருக்கும் இஷ்டப்படாது. நீ முன்னேறதோ, உன்னுடைய அருமையான சாட்சியோ, உன்னுடைய நன்மையை கேட்கும் பொழுது எதிரில் கொஞ்சம் பேசி புகழ்வாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவங்க மனசார ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உலகம் உங்களை ஏற்றுக்காது. It will object. It will be a disturbance many times. It will be always objective to you. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அதாவது வேதனைப்படுத்துகிற உருவமாகவே மாறிவிடும். எப்பொழுது உங்கள் கலங்கடிக்கிறவர்களாகவே மாறிடுவாங்க சில நேரத்தில். Be careful. Holy Spirit will help you. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் என்ன பண்ணா தெரியுமா? How I should overcome. இந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். It's a fraction of second only. It's a movement. இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கிறார். Now on the movement, the fraction of second ல நான் கூப்பிட்டு அவங்க அதட்ட சும்மா இருந்து சொல்றாங்க. Now what I should do? கர்த்தருடைய பிள்ளைகளே, you need to act swiftly. துரிதமாய் நீ செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கிருபை இது உனக்கு சுலபமாய் அப்படி பக்ஷிஸ் போல, பாக்ஸ் கிஃப்ட் போல வந்துரும் நினைக்காத. No, sorry. You need to act. You need to act swiftly, faster நடக்கணும். எதுல சுறுசுறுப்பா இருக்கணுமோ அதுல சுறுசுறுப்பா இருக்கணும். என்ன செய்யா, மறுபடியும் அதை விட சத்தமாய், மேக்னிடியூட் ஹை, வால்யூம் ஹை, அண்ட் அக்ரெசிவ்னஸ் ஹை, இன்ட்ரெஸ்ட் ஹை. அவருடைய இன்புட், அதாவது மெஷர் ஆஃப், அதாவது வேலை செய்கிற அந்த செயல் இன்னும் ஹை ஆயிடுச்சு. மறுபடியும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். Can you understand? இதுதான் நாம் செய்யணும். இதுதான் செய்யணும். இடைஞ்சலிருந்து பேசிக்க வேண்டாம், எங்குமே சொல்லாது. அவங்க எனக்கு இடைஞ்சலாக்குறாங்க, இவங்க இடைஞ்சலாக்குறாங்க, இவங்களால தான் எனக்கு பிரச்சனை. No, that will be there all the time till you are in this world. அப்படிதான் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். He walks all the time. He walks with you. He walks on the way in order to facilitate the blessings to you only.
அவர் இந்த இடத்துல வந்ததனுடைய நோக்கம் உன்னை சந்திக்கிறதாக இருக்கலாமே. ஏன் நீ அப்படி எடுத்துக்கூடாது? உன்னை சந்திக்கவே கர்த்தர் இந்த வழியாக போறாரு, நீ எடுத்துக்கலாமே. Why இந்த மெசேஜ் உன் பக்கமா வந்துச்சு யோசிக்கூடாதா? உன் காது கேட்கத்தக்கதாக ஏன் இந்த மெசேஜ் வந்துச்சு நீ யோசிக்கூடாதா? It is just facilitating you to receive God's blessing on your place where you are. Yesu nendra the act that you are doing, எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நீ செயலை செய்கிறாய், எப்படிப்பட்ட ஆவிக்குரிய இமோஷனை நீ எடுத்து எந்த அக்ரெசிவ்னஸ்ல ஒரு ஆக்ட் பண்றாய் என்பது இட்ஸ் டிபெண்ட் how your action is equal to கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய மூவ்மெண்ட்டை கூட ஸ்டாப் பண்ண முடியும். Can you understand? You can stop the movement of God on your way, even when you are blind. கண் தெரிகிற நாம் எப்படி எப்படி இருக்கும்? என்ன அர்த்தம்? கண் தெரியும்னா கண் தெரியல போய் பேசுறீங்களா? வேதத்தை அறிந்திருக்கிறீங்க, நல்ல பைபிள் படிச்சுக்கிறீங்க, நல்ல எஜுகேஷன் இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, வசதியான வீடு இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல தூக்கம் இருக்குது, நல்ல சொந்த பந்தம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல அப்பா அம்மா இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, நல்ல ஒரு எல்லா அனுகூலம் இருக்குது. இல்ல, அதுதான் கண் தெரிகிற கதை. இவ்வளவு வசதி இருக்கிற நீ கேர்லெஸ்ஸா கதை. எல்லாம் இல்லாதனால தான் they are totally blindfolded. அதனால அவங்க ரொம்ப துக்கப்படுறாங்க. கூப்பிடுறாங்க, கர்த்தாவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். There's lot of hindrances, don't worry. You do your concentration, you do your prayer, you do your action of prayer and blessings. கர்த்தர் ஆச்சரியமாக உன்னை நடத்துகிற தேவன். நிற்பார், நிற்பார், நிற்குவார். You can stop the movement of God in your place. ஆண்டவர் சொல்வார், அழைத்துவார். இயேசு நின்று அவனை தமிழத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். எல்லாம் எட்டு போறாங்க. கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் என்ன செய்ய வேண்டும் இருக்கிறேன். ஓப்பன் ஆப்ஷன், ஓப்பன் ஆப்ஷன். என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். சில பேர் பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு தான் கொடுப்பாங்க, இல்ல மேக்சிமம் போயிட்டு அதை கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, நசரேன் அப்படி அல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி அல்ல. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? ஓப்பன் ஆப்ஷன். உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ப்ளீஸ் ஸ்டார்ட் ப்ரேயர் பண்ணிட்டீங்கன்னு, ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் உள்ள மெல்ட் ஆகுது நான் பார்க்குறேன், உங்களோட உள்ளம் உருகிறத நான் பார்க்குறேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க பேச பரிசுத்த ஆவியோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். I can see the Holy Spirit daily with you. உங்களோடு நான் இடப்பட்டு கொண்டிருக்கிறேன். எஸ், கிட்ட வந்த போது நோக்கி உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, ஆண்டவரே the first basic thing I want, பார்வையிட வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே பார்வையிட வேண்டும். See how it is, see how it should be, how it has to be. நம்முடைய வாழ்க்கையிலே பார்வை வந்தால், ஆவிக்குரிய பார்வை வந்தால், இருக்கிற வண்ணமாய் பார்க்க முடியும், இருக்க வேண்டிய விதமாய் பார்க்க முடியும், இருக்க வேண்டியவைகளை இருக்க வேண்டிய விதமாய் நாம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய ஆசுவத்தை ஆவிக்குரிய பார்க்க முடியும். பாவத்தையும் பாவ சுபாவங்களையும் பாவமாக பார்க்கலாம். அதுதான் நமக்கு வேண்டிய
ஸ்பெக்ஸ். நமக்கு தான் பார்வை, அப்படிப்பட்ட பார்வை வேண்டும். பார்வை இருந்தாலும் பலர் குருட்டாட்டமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. They don't know how to see. ஒரு நல்ல பரிசுத்தமான இடத்துல இருக்கிற பரிசுத்தத்தை பார்க்க அவங்களுக்கு கண் கிடையாது. They are blindfolded. ஆவிக்குரிய பார்வை உனக்கு வந்தால் பார்க்க வேண்டியவைகளை பார்க்கலாம், பார்க்க வேண்டியவைகளை நீ பார்க்கலாம், பார்க்கக்கூடியவைகளை பார்க்கலாம், பார்க்க சூழ்நிலை இருக்க வேண்டியவர்கள் நிலைமையில நீ பார்க்கலாம். உடனே கர்த்தர் உடனே அவர் பார்வையடைந்து தேவனை மகிமை கொடுத்து இயேசுவை நோக்கி நீ பார்வை அடையவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. That means to say you need to have belief in God. இரக்கம் செய்ய ஆண்டவர், இரக்கம் செய்ய ஆண்டவர், இரக்கம் செய்ய ஆண்டவர். இரக்கத்தை வாங்கி இரக்கத்தை கொடுக்கிறார். இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இரக்கத்தை கொடுத்தார். உடனே சொன்னார். உடனே அவன் பார்வையிட்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றார். ஜனங்கள் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். எப்போ புகழ்வாங்க? உன்னுடைய சாட்சி ஃபுல்பில் ஆகும் பொழுது மட்டுமே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய அருமையான ஆசீர்வாதத்தினுடைய முற்றில் பெறும் பொழுது மட்டுமே. அது வரைக்கும் ஜனங்க வேடிக்கை தான் பார்ப்போம். குடும்பம் வேடிக்கையில் தான் இருக்கும். உலகம் நம்மளை கேவலமாக படுத்தும். புரிஞ்சுக்குங்க. கிரேஸ் 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 இரக்கம் 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 இரக்கமே இரக்கமே வாழ்வை, இரக்கமே தேவன், இரக்கமே விசுவாசி. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட சிந்தி பலப்படுங்க. Grace of God is all about dwelling in God's blessing. When you come across, every time God will bless you till we enter into everlasting. இத்தீச்சுவில் பெருகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே கருத்தோடு கூட இந்த காரியங்களை நாம் செய்வோம். சிவப்பலாமா சோர்வு போக தைரியமாக ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டார். சுகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். தேவன் உங்களை கண்ணோக்கி இருக்கிறார். ஏன்னா அவங்களை நிற்க வச்சிட்டீங்க. அவருடைய மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி அவரை நிற்க வச்சிட்டீங்க. காரணம் உங்களுடைய விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் அன்றது சொல்ற உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் என்றாரு. So we need to put our faith in order to stop, oh God, to receive what you want. Open offer வருதுன்னா that is just because you believe. நீ எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்ற, எந்த தூரத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீ நம்பணும்னு சொன்னா ஆசீர்வாதத்தை பெற்று 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 அநேகருக்கு நீ கொடுக்கிறவர்களாக மாறி. ஆமென் ஆமென். தைரியமா இருப்பீங்களா? ஜெபம் செய்யலாமா? கிருபை இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, பா எத்தனையோ வேதனை, எத்தனையோ சூழ்நிலை, துக்கத்திலும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற சந்தர்ப்பங்கள் மத்தியில் அவங்களால முடியாம எத்தனையோ பேர் கதறாங்க, எத்தனையோ பேர் அழுகுறாங்க. தேவனே அவருடைய உள்ளத்தில் விசுவாசத்தை ஊக்குவியும், அவருடைய இருக்கிற ரட்சிப்பை ஊக்கப்படுத்தும். உடைய இரக்கத்தையே பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். வாழ்ந்து அநேகருக்கு இரக்கம் பெற கொடுக்க கிருபை செய்யும். காத்துக்கொள்ளும். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பசுநாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உதவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பையோடு நினைக்கிறோம். இன்றும் என்றும் நம்மிடத்தில் நிலைத்திருப்பார்கள். ஆமென் ஆமென் ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.